ஒரு பெரிய ஊர்ல ஒரு செல்வந்தர் இருந்தாருங்க. அவருக்கு இந்த லேட்டஸ்ட் பொருள்னா ரொம்ப ஆர்வம். எவ்வளவு விலையா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுவார். ஒரு முறை அவர் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு காஸ்ட்லியான ஒரு வாட்சை வாங்கினாருங்க. ஒரு நாள் அவர் தன்னோட தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த வாட்ச் காணாம போச்சு. தோட்டம் ஃபுல்லா செடி கொடிகள் அதிகமா இருந்ததுனால அவரால் தேடி கண்டுபிடிக்க முடியல. அந்த சமயத்துல தான் பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த பசங்களை பார்த்தார். அந்த பசங்கிட்ட, யார் அந்த வாட்சை கண்டுபிடிச்சு தரீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னார். எல்லா பசங்களும் தோட்டத்துக்குள்ள ஓடி போய் தேடினாங்கங்க. ஆனா 1 மணி நேரம் ஆகியும் யாருக்குமே கிடைக்கல. எல்லாரும் டயர்டாகி வெளியே வந்துட்டாங்க. ஆனா ஒரு குட்டி பையன் மட்டும், அங்கிள், நான் மட்டும் ஒரு வாட்டி தனியா போய் தேடட்டுமா அப்படின்னு கேட்டான். அவரும் சரின்னு சொல்ல, அந்த பையன் உள்ள போன 10 நிமிஷத்துல வாட்ச் எடுத்துட்டு வந்துட்டான். இவருக்கு ஒரே ஆச்சரியம். எல்லாரும் தேடியும் கிடைக்கல, உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டார். அந்த பையன் சொன்னா, நான் அங்க போய் எதுவுமே செய்யல அங்கிள். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தேன். தோட்டம் அப்படியே சைலண்ட் ஆச்சு. அந்த வாட்சோட டிக் டிக் சத்தம் மட்டும் எனக்கு தெளிவா கேட்டுச்சு அங்கிள். அந்த சத்தத்தை வச்சு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஒரு ரியல் ஃபேக்ட் தெரியுங்களா? நம்ம மூளை அதிகப்படியான சத்தங்கள் இருக்கும்போது முக்கியமான சத்தங்களை மட்டும் தனியா பிரிச்சு அறியற திறனை அது இழந்துடுங்க. ஆனா அதே ஒரு அமைதியான சூழ்நிலை மேல மனித காதுகளால மிக சிறிய ஒலிகளை கூட நம்மளால துல்லியமா கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு, நீங்க படுத்துட்ட பிறகு நைட்ல உங்க செவுத்துல இருக்கிற வால் கிளாக்கோட டிக் டிக் சவுண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்டிருக்கா? அதுக்கு காரணம் அதுதான். சரி, அந்த பையனுக்கு கிஃப்ட கொடுத்துட்டு இந்த ஆளு சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனார். அங்க அவரோட மனைவி காத்துக்கிட்டு இருந்தாங்க. மனைவி கேட்டாங்க, ஏங்க தோட்டத்துல ஒரே சத்தமா இருந்துச்சே, என்ன? அதே மாதிரி யாருக்கும் நீங்க gift கொடுக்கறது கூட பார்த்தேனே அப்படின்னு கேட்டாங்க. இவரு ரொம்ப பெருமையா சொன்னாரு, ஆமாம்மா, என் வாட்ச் தொலைஞ்சு போச்சு. அந்த புத்திசாலி பையன் தான் அதோட டிக் டிக் சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான். சாமர்த்தியசாலியில அவன் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க மனைவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உங்களுக்கு தாங்க சாமர்த்தியமே இல்ல. நீங்க வாங்கினது டிஜிட்டல் வாட்ச். அதுல எப்படிங்க டிக் டிக் சவுண்ட் வரும்? நீங்க ஒருவேளை தோட்டத்துல உங்க வாட்சை தேடும் போதே அது உங்க பையில தான் இருந்திருக்கும். அது கீழே விழுந்திருக்கும். அதை தான் அவன் கண்டுபிடிச்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பான். அவன் பாருங்க, உங்ககிட்ட gift வாங்குறதுக்காக எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்திருக்கான். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைதியா இருந்தா உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சில நேரத்துல நம்ம எப்பவுமே அமைதியா இருந்தா நம்மளை ஏமாத்தவும் செய்வாங்கங்க. நீங்க வேடிக்கை பார்க்கிறவரா, உற்சாகப்படுத்துறவரா? உற்சாகப்படுத்துறவரா இருந்தா டெய்லி நைட்டு 9:30 மணிக்கு எங்களுடைய புதிய புதிய கதைகளை கேட்கறதுக்கு இப்பவே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.